ஹலோ மை டியர்ஸ், கோயம்புத்தூர் ஸ்டைல் மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? இது செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் பச்சரிசியை ஃபஸ்ட்டே வந்துட்டு ஊற போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அந்த காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சுரக்காய் எடுத்துருக்கேங்க. இது கூட வந்துட்டு கொஞ்சம் தேங்காய், சீரகம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. காய் வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சதை எடுத்து உள்ளே ஊற்றி ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி ஊற்றுனது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகணுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. தாளிப்புக்காக கடுகு, ஒரே ஒரு வரமிளகா போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வேணுங்கிற அளவுக்கு தயிர் எடுத்து வச்சு அதை மிக்ஸி ஜாரில் நான் ஒரே ஒரு ஓட்டிக்கிறேங்க. இது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம அடிச்சு வச்சிருக்க தயிரை வந்துட்டு உள்ளே ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றின உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தயிர் ஊற்றி ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. லைட்டாக சூடாகி ஒரு கொதி வந்த உடனே வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணுங்க. ஆஃப் பண்ண உடனே தாளிப்பு உள்ள கொட்டி ஒரு கிளறி விட்டுக்கோங்க. மோர் குழம்பு சூடாக இருக்கும்போது மூடி வைக்கக்கூடாதுங்க. ஸோ தட் ஆறுனதுக்கப்புறம் வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.